அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வல் ஆகிபத்து லில் முத்தகீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாலிஹி வஸஹ்பிஹி அஜ்மாயின். அம்மா பஅத். கண்ணியமிக்க எல்லாம் நல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவின் நல்லடியார்களே, சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய கிருபையால் நம்முடைய சாமர்த்தியில் ஒவ்வொரு வாரம் செவ்வாய்க்கிழமை தொழுகைக்கு பிறகு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வழிமுறையை பார்த்து வந்தோம். கடந்த வாரம் திருமணம் சம்பந்தமாக உள்ள எல்லா விஷயங்களையும் ஒவ்வொரு வாரம் கொஞ்சம் கொஞ்சமாக நாம் தெரிந்து கொண்டால் நம்முடைய வாழ்நாளில் நிக்கா முடிக்கும்போது எப்படி அதை பின்பற்ற வேண்டும் என்கிற சட்டத்திட்டங்களை நாம் குர்ஆன் ஹதீஸிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக பார்க்க இருக்கிறோம். இதை ஏன் பார்க்கிறோம் என்று சொன்னால், மனிதர்களில் பல கோடி பேர்கள் திருமணம் என்ற பெயரில் பல அனாச்சாரங்களையும் அழிச்சாட்டியங்களையும் வரம்பு மீறி செலவு செய்வதிலும் இல்லாததை பொல்லாததை எல்லாம் செய்து அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு சூழ்நிலை இருக்கிறது. நம்முடைய மார்க்கத்தில் உள்ளவர்கள் கூட சரியாக விளங்காத காரணத்தினால் திருமணம் என்பது ஒரு பெரிய விஷயம் என்று நினைத்து கோடிக்கணக்கான பொருளாதாரத்தையும் இன்னும் வரம்பை மீறி செலவு செய்து கொண்டு பெருமைக்காக நடக்கிற சூழ்நிலை இருக்கிறது. இதையெல்லாம் நாம் களைய வேண்டுமானால் அல்லாஹ்வும் தூதரும் இந்த திருமணத்தை பற்றி என்ன சொல்லுகிறார்கள் என்பதை சுருக்கமாக ஒவ்வொரு வாரம் கொஞ்சம் கொஞ்சமாக பார்க்க இருக்கிறோம். அப்போ கடந்த வாரம் நாம் பார்த்துருந்தோம், புகாரியில் 5074வது ஹதீஸில் உஸ்மான் இப்னு மதூன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ரசூலுல்லாஹ் பர்மிஷன் கேட்டாங்க. எதுக்கு? நாங்கள் இந்த துறவரத்தில் வாழ்வதற்கு நீங்கள் எங்களுக்கு அனுமதி கொடுக்கணும்னு சொல்லி. அது என்ன துறவரம்னா என்ன அப்படின்னாக்கா, துறந்து விட்டு அறம் செய்யலை, மனைவியை, பிள்ளைகளை, குடும்பத்தை, இப்படி எல்லாத்தையும் விட்டு விட்டு தனியாக போய் ஒரு இடத்துல உட்காந்துக்கிட்டு கடவுளை நினைக்கிறது. அதுக்கு இவரே பர்மிஷன் கேட்டிருக்காரு பாருங்க. ரசூலுல்லாஹி அவங்கள்ட்டே போய் பர்மிஷன் கேட்டாங்க. அதுக்கு ரசூலுல்லாஹ் சொல்லிட்டாங்க, அப்படிலாம் பர்மிஷன் இல்லை, நம்ம மார்க்கத்தில் பர்மிஷன் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அதே மாதிரி புகாரில் 5063வது ஹதீஸில் இன்னொரு விஷயம் வருது. அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மனைவியோட வீடுகளுக்கு 3 பேர் போகிறாங்க. அந்த 3 பேர் போய் அந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய இபாதத்து எப்படி இருந்துச்சுன்னு கேட்குறாங்க. அப்போ அவங்க பதில் சொல்கிறாங்க, எப்போதும் போல பதில் சொல்கிறாங்க. அவங்க தொழுவாங்க, மிக்கர் செய்வாங்க, இபாதத் செய்வாங்க, குடும்பத்தில் இவங்களோட உறவு கொள்வார்கள். அதுக்கு பிறகு குடும்பத்துக்கு தேவையானதை கொடுப்பார்கள், அல்லாஹ்வை வணங்குவார்கள், நோன்பு வைப்பார்கள். சாதாரணமாக சொல்கிறாங்க. இதை அந்த வந்தவங்க என்ன நினைக்கிறாங்கன்னு சொன்னாக்கா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எல்லா பாவங்களையும் மன்னிக்கப்பட்டவர். அவங்க கொஞ்சமாக அமல் செஞ்சால் போதும். ரெண்டாவது, பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டதுனால அவங்க மாதிரி நம்ம இருக்க முடியாது. அப்போ நம்ம என்ன செய்வோம்னு சொன்னாக்கா, நம்ம நிக்கா பண்ணிக்க வேணாம், அதே மாதிரி குடும்பத்தில் ஈடுபட வேண்டாம், மற்ற காரியங்களில் ஈடுபடாமல் முழுக்க நம்ம என்ன செய்வோம், நைட்டில் தூங்க வேண்டாம், அப்போ நோன்பு நோப்போம், கொள்கைகிட்டே இருப்போம், நிக்காலாம் முடிக்க வேணாம். ஏன்னாக்கா அது அல்லாஹ்வை வணங்குவதற்கு தடையாக இருக்கலாம் அப்படின்னு பேசிக்கிறாங்க அவங்க. அப்படி வாசகம் வருது. இப்படி பேசிகிட்டு இருக்கும்போது ரசூலுல்லாஹ் இதை கேள்விப்பட்டு வர்றாங்க. 3 பேர் அழைத்து சொல்கிறாங்க, நான் அல்லாஹ்வால் அனுப்பப்பட்ட தூதர், உங்களை எல்லாரை விட அதிகமாக அல்லாஹ்வுக்கு அஞ்சக்கூடிய மனிதன் நான். அதனால் நான் என்ன செய்கிறேன், தொழுகிறேன், நிக்கா முடிச்சிருக்கிறேன், நோன்பு வைக்கிறேன், குடும்ப உறவுகளை ஈடுபடுறேன். அதே மாதிரி என்னென்ன இபாதத்துகள் இருக்குமோ அதெல்லாம் உங்களை விட அதிகமாக செய்து கொண்டு குடும்ப உறவிலும் ஈடுபட்டு கொண்டு பிள்ளைகளை பெற்றிருக்கிறேன். அப்போ எல்லா விஷயங்களிலுமே அல்லாஹ் நமக்கு கட்டளையிட்டது என்னது என்று சொன்னால், வணக்க வழிபாடு என்ற பெயரில்
இந்த உலகத்தில் உனக்கு தந்திருக்கிற அந்த இன்பங்களை அனுபவிக்காமல் அதையெல்லாம் விட்டு ஓ இஷ்டத்துக்கு ஒரு வழிமுறையை கொண்டு வருவதற்கு மார்க்கத்தில் அனுமதி இல்லை. நீ ஏன் கற்பனை பண்ணக்கூடாது? நான் தூங்காமல் நான் தொலை போகிறேன், சாப்பிடாம நோம்பு வச்சுக்கிட்டே இருக்க போகிறேன், எப்போ பார்த்தாலும் தொழுதுகிட்டே இருக்க போகிறேன், எப்போ பார்த்தாலும் திக்கில் செய்ய போகிறேன் எல்லாம் சொல்லிவிட்டு உனக்கிடையே ஒரு கட்டுப்பாடு நீ போட்டுக்கொண்டால் அது ஒன்றால் முடியாது அப்படிங்கிறாங்க. சொல்லுவேன் உனக்கு கண்டிப்பாக முடியாதுங்கிறாங்க. மனிதர்கள் எல்லா விதமான உணர்வுகளுக்கும் உணர்ச்சிகளுக்கும் கட்டுப்பட்டவர்கள், அடிமைப்பட்டவர்கள். அந்த கட்டுப்பட்ட அடிமைப்பட்ட விஷயத்துல அல்லாஹ் சொன்ன மாதிரி உனக்கு அதுக்கு தீனி போட்டாக வேண்டும். உனக்கு உணர்வு ஏற்படுகிறதா? அதுக்கு வழி இருக்கிறது. உனக்கு ஆசை இருக்கிறது என்று சொன்னால் அதுக்கு வழி இருக்கிறது. ஆசையெல்லாம் துறந்து விட்டு நீ தனியாக அல்லாஹ்வை வணங்க போகிறேன் என்று சொல்வது நம்முடைய மார்க்கம் கிடையாது. என்னுடைய மார்க்கம், நம்முடைய மார்க்கம் அது கிடையாது. யார் என்னுடைய இந்த வழிமுறையை பின்பற்றவில்லையோ அவர்கள் என்னை சேர்ந்தவர்கள் அல்ல என்று சொல்லி இந்த ஹதீஸை சொல்றாங்க. அப்ப இந்த சமகாலத்தில் பார்த்தீங்கன்னா இது மாதிரி விருப்பமே இருக்குது. இது எனக்கு நிக்கா வேணாம், பிள்ளை குட்டி வேணாம், நிக்கா முடிச்சா எனக்கு பிள்ளை பிறக்கும், அதுக்கு பிறகு அதுக்கு செலவு பண்ணணும், மனைவிக்கு சோறு போடணும், வீடு கட்டணும், அப்புறம் நிறைய டிஸ்டர்ப் இருக்குது. அதனால நான் என்ன பண்ண போகிறேன்னு சொன்னாக்கா எதுவுமே எனக்கு வேணும்னு சொல்லிட்டு ஓடுகிற இருக்கிறாங்கல்ல வதங்கல்ல. அதே மாதிரி நம்ம முஸ்லீம் என்ற பேர் சில பேர் இருக்கிறாங்க. எப்படி இருக்கிறாங்க? எனக்கு எதுவுமே வேணாம், குடும்பம் தேவையில்லை, பிள்ளை குட்டி தேவையில்லை, பொருளாதாரம் தேவையில்லை, நான் எப்போ பார்த்தாலும் நான் வணங்கிக்கிட்டே இருக்க போகிறேன்னு சொல்லி அப்போ இதுக்கெல்லாம் முழுமையாக தடை விதிக்கிறாங்க சொல்கிறாங்க. ஏன்? இஸ்லாம் என்பது மிகவும் சூப்பரான அழகிய முறையால் அல்லாஹ்வால் ஏற்பாடு செய்யப்பட்டது. எல்லா விதமான விஷயங்களுக்கும் நீ அதுக்கு மதிப்பளித்து உனக்கு ஏற்படுகிற எல்லா விதமான உணர்வுகளுக்கும் தீர்வு போட்டுவிட்டு உன்னுடைய ஆசைகளை அல்லாஹ் சொன்ன மாதிரி அனுபவித்து விட்டு பொருளாதாரத்தை அல்லாஹ் சொன்ன மாதிரி நீ ஏற்படுத்தி கொண்டு உறவு முறைகளை அதுக்கு தகுந்த மாதிரி ஏற்படுத்தி கொண்டு எல்லோரிடமும் சேர்ந்து வாழ வேண்டும். உறவு முறைகளோடு சேர்ந்து வாழ வேண்டும். மனைவி பிள்ளைகளுக்கு தேவையான கடமைகளை செய்ய வேண்டும். உன் உடம்பில் ஏற்படுகிற உணர்வுகளுக்கு தீர்வு போட்டாக வேண்டும். இப்படி எல்லாத்தையும் செஞ்சுவிட்டு தான் தொழ வேண்டும். எல்லாத்தையும் செஞ்சுட்டு தான் நோக்க வைக்க வேண்டும். எல்லாத்தையும் செஞ்சுட்டு தான் நீ மற்ற வழிபாடுகள் செய்ய வேண்டும். எதுவுமே எனக்கு வேணாம், உலகமே எனக்கு வேணாம், நான் இந்த பக்கமாக வறுமைக்கு மாத்திரம் போகிறேன்னு சொல்கிற யார் சொன்னாலும் அது மார்க்கம் இல்லை என்று சொல்லி தெளிவாக ரசூலுல்லாஹ் சொல்லியிருக்காங்க. அதுக்கு பிறகு குர்ஆனுடைய வசனத்தை ஓதி காமிக்கிறாங்க. எப்போதையும் இந்த பயந்த கற்பனை இல்லையா, யா அய்யுஹன் நாஸ் இத்தகு ரப்பக்கும் அல்லதி ஹலகக்கும் மின் நஃப்ஸின் வாஹிதா வ ஹலக மின்ஹா ஸௌஜஹா வ பஸ்ஸ மின்ஹுமா ரிஜாலன் கஸீரன் வ நிஸாஅ வத்தகுல்லாஹ அல்லதி தஸாஅலூன பிஹி வல் அர்ஹாம் இன்னல்லாஹ கான அலைக்கும் ரகீபா. எல்லா ஜும்மாவில் ஓதுவாங்க. அதுக்கு என்ன அர்த்தம்? மனிதர்களே, உங்களை ஒரே ஆன்மாவிலிருந்து நான் படைத்திருக்கிறேன், உங்கள் மூலமாக உங்களுடைய ஜோடியை ஏற்படுத்தியிருக்கிறேன், அதன் மூலமாக உங்களுக்கு சந்ததிகள் வருகிறார்கள், அந்த சந்ததிகளுக்கு நீங்கள் செய்ய வேண்டிய விஷயத்தெல்லாம் செய்ய வேண்டும், அல்லாஹ்வுக்கு பயந்து வாழ வேண்டும், அதன் மூலமாக உங்களுக்கு உறவு முறைகள் ஏற்படுகிறது. உறவு முறைகள் விஷயத்தில் நீங்கள் பயந்து கொள்ளுங்கள். உறவு முறைகளுக்கு செய்ய வேண்டிய அந்த கண்ணியத்தை எல்லாம் கொடுத்து விடுங்கள், அவங்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்து விடுங்கள். ஏன்னு சொன்னால் உறவு முறைகள் தான் நாளைக்கு மறுமை நாளில் மிகப்பெரிய விஷயமாக எல்லோருக்கும் இருக்குங்க. வேறு வேறு இடங்கள் எல்லாம் அந்த திருமணம் முடிப்பதன் மூலமாக ஏற்படுகிற உறவு முறைகள், அல்லாஹ் தந்த உறவு முறை ஒரு சப்ஜெக்டு, திருமணம் முடிந்த உறவு முறைகள் ஒரு சப்ஜெக்டு. இது எல்லாத்துக்கும் பயந்து வாழ வேண்டும். இதெல்லாம் சேர்ந்து தான் மார்க்கம் என்று சொல்வது. அப்போ நிக்கா என்பது நம்முடைய மார்க்கத்தில் அல்லாஹ் ஏற்படுத்திய தூதர் வழிகாட்டிய விஷயத்தில் நிக்காவை தவிர்த்து விட்டு நாம் வணக்க வழிபாடுகள் ஈடுபடக்கூடாது என்று தெளிவாக அல்லாஹ்வும் தூதர் சொல்லிக் கொடுக்குறார். அது மாத்திரம் இல்லாமல் இந்த விதிவிலக்கு அளிக்கப்பட்டவர்கள் இருக்கிறாங்க. இப்போ ஏற்கனவே சொன்னோம் இல்லையா, போன வாரத்தில் சொன்னோம், இந்த உடல் தகுதி, ஆண்மை தகுதி இல்லாதவர்கள் அல்லது உழைத்து தன் மனைவியை காப்பாற்ற முடியாதவர்கள், அவளுக்கு தேவையான விஷயங்களை செய்ய முடியாதவர்கள், பலகீனமாக இருப்பவர்கள் எல்லாம் கொஞ்சம் காலதாமதம் பண்ணி அதற்கான தகுதிகளை முதல்ல ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். இதையும் இஸ்லாம் சொல்லுகிறது. உனக்கு தகுதி இருக்க வேண்டும். முதல்ல இளைஞர்களுக்கு முதல் தகுதி என்ன? அது ஆண்மை தகுதி இருக்க வேண்டும். அதற்கு பிறகு நீ நிக்கா முடிக்க போகிற அந்த பெண்ணை சரியாக வாழ வைப்பதற்கான ஒரு தகுதி உனக்கு இருக்க வேண்டும். முதலாவதாக பொருளாதாரம் இருக்க வேண்டும். அதற்கு பிறகு அவளுக்கு சாப்பாடு, அவளுக்கான உடை, தங்குகிற இடம், அதுக்கு பிறகு அவளுடைய கற்பு ஒழுக்கத்திற்கு பாதுகாப்பு. இவ்வளவு விஷயங்கள் ஒன்றை இல்லைன்னு சொன்னாக்கா அது அல்லாஹ்ட்ட துஆ செஞ்சு ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். இந்த கேட்டகரியில் யார் இருக்காங்களோ அவங்க கொஞ்சம் பொறுமையாக இருக்க வேண்டும், அவங்க நோன்பு நோக்க வேண்டும் சொல்றாங்க. வேற அதிசயம் வருது, அடுத்த வாரம் பார்ப்போம். அப்போ தகுதிகளை முதல்ல அல்லாஹ் சொல்லிக் கொடுக்குறாங்க. நிக்கா என்று சொன்னால் நிக்கா எல்லாரும் செய்ய வேண்டும், நிக்கா விட்டு தூரமாக இருக்கக்கூடாது. அதே நேரத்தில் இளைஞர்களை பார்த்து சொல்லுது அல்லாஹ் சொல்றாங்க, நீங்கள் உங்களுக்கு முதல் தகுதியை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். தகுதி இல்லை என்று சொன்னால் கொஞ்சம் காலதாமதப்படுத்த வேண்டும், கொஞ்சம் வெயிட் பண்ணணும். அந்த நேரங்களில் உங்களுக்கு உணர்வுகள் ஏற்படும், உணர்ச்சிகள் ஏற்படும். அந்த நேரங்கள் என்ன செய்யுங்க,
நீங்கள் நோக்கு வைத்துக் கொள்ள வேண்டும். அது அல்லாத வேறு வழியை தேடக்கூடாது என்று அல்லாஹ் சொல்லிக் கொடுக்கிறார். வேறு வழியை இளைஞர்கள் தேடக்கூடாது. உடம்பில் ஏற்படுகின்ற மாற்றங்கள், ஹார்மோன் சுரப்பிகளால் ஏற்படுகின்ற மாற்றங்கள், உணர்வுகளுக்கு தீவி போடுகிற விஷயத்தில் வேறு வகையான வழியை தேடக்கூடாது. மாறாக நீங்கள் நோன்பு தான் நோக்க வேண்டும். நோன்பு நோட்டுக்கொண்டு அல்லாஹ்விடத்தில் உங்கள் உடல் தகுதி, பொருளாதார தகுதி, மற்ற தகுதியை ஏற்படுத்துகின்ற வரை தான். அது அல்லாத அந்த காலம் வந்த பிறகு கண்டிப்பாக நிக்காஹ் முடித்து கொடுக்க வேண்டும். இன்னொரு குறை நம்ம சமாஜத்தில் என்னன்னு சொன்னாக்கா, பிள்ளைகளுக்கு சீக்கிரமாக நிக்காஹ் முடிக்க அந்த பெற்றோர்கள் தயாராக இருப்பதில்லை. பெரும்பாலுமே நம்ம பார்த்த வரைக்கும் சொல்கிறோம், அவங்க அவங்களுக்கு ஒரு லட்சியத்தை கொண்டு விடுறாங்க. நீங்கள் அங்கே வெளிநாட்டுக்கு போங்க, இது சம்பாதிங்க, இதெல்லாம் இந்த லட்சியம் முடித்த பிறகு 30 வயசு 31 வயசில் நிக்காஹ் பண்ணலான்னு சொல்லி பெற்றோர்களே அவங்களுடைய அந்த உணர்வுகளுக்கு தீர்வு போட மறுக்கிறார்கள். இதையும் மாற்றத்தை செய்யணும். ஒரு மகனோ அல்லது மகளோ வாலிப வயது அடைந்து விட்டால் அவர்களுக்குள்ள சொல்ல மாட்டாங்க. அவங்க ஆண் பிள்ளையோ பெண் பிள்ளையோ சொல்ல மாட்டாங்க. பெற்றோர்கள் தான் இதில் கவனம் செலுத்தி என்ன செய்யணும்னாக்கா, அந்த பருவம் வந்த பிறகு சரியான 21 வயசுல நீங்கள் குறைஞ்சபட்சம் 21 வயசுல குறைஞ்சபட்சம் நிக்காஹ் முடிப்பதற்கான ஏற்பாடுகளை பெற்றோர்கள் செய்ய வேண்டும். இன்னொரு என்ன சொன்னாக்கா, பெரும்பாலான பெற்றோர்கள் அந்த பிள்ளைகளை சார்ந்து வாழ வேண்டும் என்று நினைக்கிறார்கள். இது ஒரு குறை இருக்கிற நம்ம சமுதாயத்தில். பெற்றோர்கள் எப்பொழுதும் பார்த்தீங்கன்னா பெரும்பாலுமே நான் கஷ்டப்பட்டு பெற்றேன், கஷ்டப்பட்டு வளர்த்தேன், இப்போ தான் வேலைக்கு போகிறோம், இப்போ தான் சம்பாதிக்க ஆரம்பிக்கிறோம், சம்பாதிச்சு கொஞ்சமாவது நான் அனுபவிச்சு விட்டு அப்புறமா நான் கல்யாணம் பண்ணி கொடுக்குறேன் ஏன்னு சொன்னாக்கா, அந்த வர்றவ பையனை கொண்டு போயிடுவா. இது தப்பான கருத்துக்கெல்லாம் நிலவுது. நம்மளை அதாவது அல்லாஹ் சொல்றது, யாரையும் நம்பாமல் வாழுகிற ஒரு வாழ்க்கை முறை தான் பேரண்ட்ஸுக்கு முதல்ல இருக்கணும். பேரண்ட்ஸுக்கும் பிள்ளைகளுக்குமான உறவு முறை என்னன்னு சொன்னாங்க, அல்லாஹ் நமக்கு கொடுத்த ஒரு பொக்கிஷம். அவங்களுக்கு தேவையான விஷயத்துல நம்ம மனசுல அதிக பெருந்தன்மையாக இருந்து அவங்களுக்கு தேவையான விஷயங்களை செய்து கொண்டு அவங்க வாழட்டும் என்று சொல்லி நம்ம அவங்களை பிரித்து விட்டுறணும். உண்மையிலே சொல்றோம், அவங்க என்ன செஞ்சணும், நல்லா ஒரு மேரேஜ் பண்றோமா, அவங்களுக்கு தேவையான செலவு செய்து கொண்டு நீங்க வாழ்ந்து கேட்போம். உனக்கு நீ சம்பாதிக்கிறதுக்கு அவசியம் இல்லை, இப்படி சொல்லுங்க. நீங்க அவனே கண்டிப்பாக கொடுப்பான். அடுத்தது நம்ம என்ன செய்யறோம்னா, பெரும்பாலான பேரண்ட்ஸ் பிள்ளைகளுக்கு திருமணத்தை தள்ளி போட்டுட்டு அவங்க மூலமாக கிடைக்கிற வருமானத்தை நம்ம எடுத்துக்கொண்டு அவர்கள் சார்ந்து வாழ்கிறோம். அதனால அவர்கள் வேறு வேறு வழிகளில் தங்களுடைய இன்பங்களை பெறுவதற்கு முயற்சி செய்கிறார்கள். தவறான வழிகளில் போகிறாங்க. போதைப் பொருட்கள் போன்ற விஷயங்கள் ஈடுபடுறாங்க. கணக்கெடுப்பு சொல்லுது, நான் சுத்தமாக சொல்லலை. கணக்கெடுப்பு ஆய்வு செய்து பார்த்தா பேரண்ட்ஸுகளில் பெரும்பாலும் காலதாமதமான திருமணம் தான் பெரும்பாலான இளைஞர்களுக்கான வழிகள் காரணம் என்று இன்றைக்கு சர்வே சொல்றது. அப்போ இதெல்லாம் இஸ்லாம் தடுக்கிறது. அப்போ பருவ வயது அடைந்து விட்டால் முதலாவதாக செய்ய வேண்டியது அவங்களுக்கு சரியான கல்வி, அதுக்கு பிறகு அந்த ஜோடியை சேர்த்து வைக்கிற விஷயங்கள், இவைகளெல்லாம் சரியாக தீர்வு நாம் காண வேண்டும். இதை பற்றியும் அல்லாஹ் சொல்றாங்க. இன்ஷா அல்லாஹ் அதையெல்லாம் விரிவாக நம்ம அடுத்த வாரங்களை பார்க்க இருக்கிறோம். பல ரஹ்மான் அல்லாஹ் தூதர் சொன்ன முறையில் நம்முடைய வாழ்க்கையை அமைக்கும் போது எந்த விதமான சிரமம் இல்லாமல் இந்த உலக வாழ்க்கை அமையும். நாம் எதிர்பார்த்து காத்திருக்கிற மறுமையும் சிறப்பாக அமையும். அதற்கு பல ரஹ்மான் நம் அனைவருக்கும் வாய்ப்பானாக. ஆசிர் தாவரான் அல்லாஹ் ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சுப்ஹானக்கல்லாஹும்ம வ பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக்க